வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மில்லட் சீரியஸ் வரிசையில் நம்ம வரிசையாக தோசை பார்த்தோம், இட்லி பார்த்தோம், புட்டு பார்த்தோம். இன்றைக்கி வரகரிசியை வச்சு ஆப்பம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதோட கூட வேறு எதுவுமே கூட யூஸ் பண்ணல. வரகரிசிங்கிறது இப்படி இருக்கும். இந்த வரகரிசியை நல்லா ஒரு 2 கப்பு வரகரிசி 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்நீர் விட்டு ஊற வச்சுட்டேன். இந்த 2 கப்புக்கு நல்லா ஒரு அரை கப்புக்கு மேலே ஒரு ஸ்பூன் வரைக்கும் போட்டேன். ஏன்னா 2க்கு ½ போட்டால் போருந்தான். ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்கிறோமே அப்படிங்கிறதுனால, அதுவும் ஆப்பம் அப்படிங்கிறதே கொஞ்சம் சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுனால அரை கப்பு, அதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டு உளுத்தம்பருப்பை ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சேன். இதெல்லாம் அந்த வரகரிசி ஒரு 6 ஹவர்ஸ் ஊறித்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வெந்தயமும் போட்டேன். உளுந்து பருப்போட வெந்தயமும் 1 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருந்தேன். நான் எல்லாத்துலேயுமே வெந்தயம் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வெந்தயம் வயத்துக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா வெந்தயம் நான் இதுக்கும் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா இதெல்லாத்தையும் ஊற வச்சு வாஷ் பண்ணி ஊற வச்சு அரைச்சி உப்பு போட்டு ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த 2 கப்பு வரகரிசி அண்ட் ஒரு அரை கப்பு கொஞ்சம் மேலே உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயத்துக்கு வந்திருக்கிற ஆப்ப மாவு தான். ஆப்ப பேட்டர் திக்காக இருக்குது பாருங்க, ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இது இப்போ நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுது. இதுக்கு காம்பினேஷனாக ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறேன்னா, நோ ஆனியன் நோ கார்லிக்கில் நம்ம ஒரு குருமா பண்ணலாம். அது எப்படின்றது பார்க்கலாமா? எல்லாம் நிறைய பேர் ஆனியன் கார்லிக் போட்டு குருமா தான் எப்பயுமே எல்லோரும் இது பண்ணுவேன். இது நோ ஆனியன் நோ கார்லிக்கில் குருமா. நான் இது ஆத்துக்கு பண்ணுறது, அதை அப்படியே உங்களுக்கும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குருமா பண்ணிவிட்டு அப்புறமா ஆப்பம் பண்ணிக்கலாம் நம்ம. எண்ணெய் விடுறேன். குக்கிங் ஆயில் உங்கள் சௌகரியம். ஒரு 4 டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இல்லை 2 பே லீஃப் போடுறேன், ஒரு 2-3 ஏலக்காய் போடுறேன், கிராம்பு ஒரு 4 போடுறேன், பட்டை ஒரு 2 பீஸ். அனாசி மொக்கு ஆப்ஷனல், கிடச்சா போடுங்கோ, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு. இந்த இதில் தக்காளி பழத்தை போட்டுடலாம். நம்மளோட இதில் முன்னாடி வெஜிடபிள் குருமா அப்படின்னு தனியாக பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மசாலாலாம் அரைச்சி போட்டு பண்ணியிருப்பேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக அந்த வெஜிடபிள் குருமா நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அது ஆனியன் கார்லிக் சேர்த்தது. இப்போ இதில் வதங்கின்னு இருக்குது. இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன், தனியா ஒரு 2 டீஸ்பூன், காரப்பொடி உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும் போடுறேன். இதில் நம்ம பச்சை பட்டாணி உரிச்சது, இதெல்லாம் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கேரட் அதே மாதிரி ஒரு 2 பொடியாக நறுக்கினது, உருளைக்கிழங்கு 2, பீன்ஸ் ஒரு 10-12 பீன்ஸ், இப்போ இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் குருமாவுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். நல்லா தண்ணி விட்டுறலாம். இது 1 லிட்டர் ஜக்கு.
இதில் எவ்வளோ விட்டுருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் விட்டுருப்பேன். அப்படி இல்லைன்னா 2 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். என்ன மாதிரி இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமாக கரிகா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுனா போதும். இது நல்லா மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தேன் வெந்நீரில். ஒரே 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. 1 ஸ்பூன்னா இந்த ஸ்பூன் 1 ஸ்பூனுக்கு மேலே போகாதீங்கோ, பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் போடுறேன். 1 டீஸ்பூன் தான் இந்த 10 முந்திரி பருப்பு. இதை வெந்நீரில் ஊற வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த டீஸ்பூனாலே 1 டீஸ்பூன் கசகசா இதையும் வெந்நீரில் ஊற வச்சுருந்தேன். இதையும் இதோடு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேங்காய் தண்ணி இருந்தால் பரவாயில்ல, அது சேர்த்து தான் அரைச்சிடணும். 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். பார்த்தீங்களா, நல்லா கரிகா வெந்துடுத்து. உங்களுக்கு வெந்துட்டா இல்லையான்றதுக்கு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு பாருங்க, மசிஞ்சு போயிடுது, நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சின்னு வந்தோல்லையா இந்த விழுதை விட்டுடலாம். ஸோ இந்த கப்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக அலசி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இதில் கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் போடுறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஏன்னா தேங்காய் அரைச்சி விட்டதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கன்சிஸ்டன்சி அதே மாதிரி நீங்கள் பார்த்து தண்ணி விட்டு அதை இது பண்ணிக்கோங்க. நாட் டூ திக், ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மேலே கொத்தமல்லி போட்டால் முடிஞ்சு போச்சு. இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ணியிருக்கிற இது. இன்ஃபேக்ட் என்னை வந்து யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் சமைச்சது சாப்பிட்டு நீங்களே சாப்பிட்டு சொல்லுங்களே மாமி அப்படி சொன்னால் எனக்கு வந்து அது அப்படியே எடுத்து இப்படி சாப்பிட்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த எச்ச பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் கொஞ்சம் பழைய நாளத்து மனுஷி தான், அதை நீங்கள் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான் காமிக்கிற இது பிரகாரம் நீங்கள் பண்ணினேன்னாலே உங்களுக்கு ரொம்ப நன்னா வரும். நிச்சயமாக இது ரொம்ப நன்னா இருக்கும். வாசனை எனக்கு ரொம்ப நன்னா இருக்குது. ஸோ வாசனையை வச்சே சொல்லலாம் இது எவ்வளோ நன்னா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. எப்பயுமே நன்னா ஒரு குக்கிங்கில் பழகிட்டோன்னா அந்த வாசனையை வச்சே அது எப்படி இருக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அதனால் இது வாசனையை வச்சே சொல்கிறேன், இது ரொம்ப ஜோராக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இதை நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பம் பார்க்கலாம். ஆப்ப கடாய் போட்டிருக்கேன். நம்ம அதுக்குள்ளே இந்த பேட்டர் நல்லா திக்காக இருக்குது, ஃபர்மெண்ட் ஆகி இதை நல்லா கலந்துட்டு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர். இவ்வளோ திக்காக ஆப்பம் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இதில் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக 1 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. இது ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவா. இது ஆப்ஷனல். வேணுங்கிறவா ஒரு சின்ன பிஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாங்கிறவா இது யூஸ் பண்ண வேண்டாம். இன்றைக்கி உங்களுக்கோசரம் ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் நான் போட்டு காமிக்கிறேன். முன்னாடி பண்ணியிருக்கிற ஆப்பம், ரெகுலர் ஆப்பம் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதில் நான் ஆப்ப சோடா யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்தது. இந்த கரண்டியாலே 1 கரண்டி தண்ணி விட்டுக்கிறேன். இது சர்க்கரையும் அதே மாதிரி ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ப்ரௌன் சுகர் போடுறீங்கிறவா போடுங்கோ, இல்லை அதுவும் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா அப்படியே நீங்கள் இது பண்ணலாம். இல்லை இதில் தேங்காய் பால் விட்டுக்கிறேன் அப்படிங்கிறவா தேங்காய் பால் விட்டுக்கோங்க. ஆர் இளநீர் விட்டு பண்ணிக்கிறீங்கிறவா இளநீர் விட்டு பண்ணிக்கோங்க. உங்கள் சௌகரியம். இது எல்லாமே பியோர்லி உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய சௌகரியம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். 1 கரண்டி விட்டுருக்கோம். நடுப்புற வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவா நடுப்புற விட்டு ஒரே ஒரு தடவை சுற்றிட்டு வச்சுருங்க. எங்கள் ஆற்றுல நடுப்புற குண்டாக இருந்தால் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் நிறையா தடவை சுற்றினேன். சின்னதாகவே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா அடுப்பு சின்னதாக தான் இருக்குது பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்கோ.
ஸோ ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது அழகாக தானாகவே எழும்பி வந்துடுவது வெந்துடுத்துனா. எப்படி நகர்ந்து வந்தது பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜோரான வரகரிசி ஆப்பமும் நோ ஆனியன் நோ கார்லிக் குருமாவும் ஜோரா கமகமன் வாசனையோடு இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும், நிச்சயமாக சொல்கிறேன். சாஃப்டாக இருக்கும். அதில் நீங்கள் ஆப்பத்தில் தேங்காய் பால் விடுறது அண்ட் உங்களுக்கு வேறு எதாவது ஆப்ப சோடா யூஸ் பண்ணுறது இது எல்லாமே ஆப்ஷனல். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ரேஷியோ இந்த அளவுக்கு போட்டேனாலே ரொம்ப நல்லா வருது. சாஃப்டாக நான் இப்போ எப்படி மடித்து காமிச்சேன் உங்களுக்கு ஆப்பம், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு வீக்கெண்டுக்கு நீங்கள் எல்லோரும் நிதானமாக பண்ணி சாப்பிட முடியும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஹெல்த்தியான டிஷ் மில்லட்டில் இதுவும் ஒரு ஹெல்த்தியான இது. ஸோ பார்த்தீங்கன்னா குருமாவுமே ஹெல்த்தியான ஒரு இது தான். நிறைய ஒன்றும் எண்ணெயெல்லாம் சேர்க்கலை, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். தேவையானது கரிஹா எல்லாமே அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.